தமிழகத்தில் உள்ள நதிகள், அவற்றின் மூலம் கிடைக்கும் நீரின் அளவு, தமிழகத்தில் நீர் தேவை, வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகள், வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதிகள் என்பன பற்றியெல்லாம் பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை 34 நதிகள் மாநிலத்தின் நீர்வள ஆதாரமாக விளங்கி வருகின்றன. இதில் பாதிக்கும் மேற்பட்ட நதிகள் தற்போது ஒரு சொட்டு நீர் கூட இன்றி வறண்டு கிடக்கின்றன. தலைமுறையாக நீர் வளத்திற்கு கண்மாய்களை நம்பியிருக்கும் தமிழகத்தில் சுமார் 39,200 கண்மாய்கள் இருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் அதில் குறைந்தபட்சம் 5,000 கண்மாய்களாவது தற்போது ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்தின் மொத்த நீர் தேவை ஆண்டுக்கு 750 TMC அளவாக இருக்கிறது. மழை பொழிவால் ஆறுகளில் ஓடும் நீர் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக கிடைக்கும் மொத்த நீரின் அளவு 423 TMC. ஆனால் மொத்த ஆற்று நீரில் 259.7 TMC நீர் வீணாக கடலில் சென்று சேர்கிறது. மழை நீரை கண்மாய்களில் சேமிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 390 TMC நீர் கிடைக்கும். முறையாக தூர்வாரப்படாததாலும் பராமரிப்பின்றி கைவிடப்பட்டதாலும் கண்மாய்கள் மூலம் ஆண்டுதோறும் சராசரியாக வெறும் 250 TMC நீர் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் தமிழகத்தின் நீர் பற்றாக்குறை தோராயமாக 250 400 TMC ஆக இருக்கிறது. தமிழகத்தில் சென்னை மற்றும் காவிரி பாசன பகுதிகளான தஞ்சை, திருவாரூர், நாகை, மேலும் தாமிரபரணி பாசன பகுதிகளில் ஸ்ரீவைகுண்டத்திற்கு கீழே உள்ள பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழகத்தில் பொதுவாக நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக இனம் காணப்பட்டுள்ளன.